தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 11வது வாக்கியம், அவர் இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதே என்றார். நான் பார்க்கிற விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை அங்கு மக்கள் தீர்ப்பிடுவதற்காக இயேசு கொண்டு வருகிறார்கள். இயேசு சொன்ன வார்த்தை என்னவென்று பாருங்கள், கடைசி வார்த்தை, அதாவது நானும் தீர்ப்பளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதே. 2 விஷயம் அதில் அடங்கியிருப்பதை பார்க்கின்றோம். நானும் தீர்ப்பளிக்கவில்லை என்று சொல்கின்ற சமயத்தில் அங்கு தெய்வம் மன்னிப்பு தருகின்றார், இரக்கம் காட்டுகின்றார். 2வது நாம் பார்க்கின்றோம், நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிற சமயத்தில் எச்சரிக்கை தெய்வம் தருவது. பாவ சங்கீதம் முடித்த பிறகு இதோ ஒரு சில பேர் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு எடுத்து சொல்வார்கள். இதோ நான் பாவம் செய்தேன், பாவ சங்கீதம் செய்த பிறகு எனக்கு எல்லாம் முடிந்து விட்டது என்பதால் அல்ல. தெய்வம் எச்சரிக்கை தருகின்றார். நீ பாவம் செய்திருக்கின்றாய், உன்னை நான் மன்னிக்கின்றேன், மறுபடியும் பாவம் செய்யாதபடி நீ பார்த்துக்கொள், எச்சரிக்கை தெய்வம் தருகின்றார். அந்த எச்சரிக்கையை நாம் தவறிவிடுகின்றோம். அந்த எச்சரிக்கையுடைய விளைவு தான் நாம் பார்க்கின்றோம் இல்லையா? யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் அங்கு முடக்குமான உடல் நலமற்றவனை தெய்வம் குணப்படுத்துகிற சமயத்தில், இனியும் பாவம் செய்யாதே, இதுக்கு மேல் பாவம் செய்தே என்றால் இதைவிட கேடு உனக்கு சம்பவிக்கும். இப்போ மக்களே, பாவ சங்கீதம் முடித்த பிறகு இதோ நான் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மீண்டும் பாவ சூழலுக்கு போகாமலும் பாவம் செய்யாமல் வாழ வேண்டும் என்றால் நான் தான் எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, நீர் இரக்கமுள்ள தெய்வம் என்பதையும் நீ அதே சமயத்தில் எச்சரிக்கை தருகின்ற தெய்வம் என்பதையும் நாங்கள் உணர்கின்றேன். அந்த எச்சரிக்கையானது அன்பின் வெளிப்பாடு என்பதை நாங்கள் அறிகின்றோம். மீண்டும் நாங்கள் பாவம் செய்யாமல் வாழ, மீண்டும் நாங்கள் அடிமைத்தனத்துக்கு போகாமல் இருக்க நீர் எங்களை எச்சரிக்கின்றேன். ஒருவேளை அந்த எச்சரிக்கையை மீறி நாங்கள் செயல்பட்டோம் என்றால், இயேசுவே, இதை மீண்டும் முன்னிடத்தில் ஓடி வருகின்றோம். நம்முடைய இரக்கத்தை எங்கள் மேல் பொழிந்தருளும். நாங்கள் என்றும் விழிப்போடு இருந்து ஜெபிக்க, விழிப்போடு இருந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ நீரே எங்களுக்கு துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.